தமிழ் மக்களுக்கு வணக்கம். திரைத்துறைக்கு வரி விலக்கு இதுதான் முக்கிய அறிவிப்பாக நேற்று தமிழக அரசாங்கத்திலிருந்து வந்திருக்கிறது. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, திரைப்படங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கேளிக்கை வரி இருக்கு இல்லையா? ஊராட்சிகள், நகராட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேளிக்கை வரியானது 8% 4% குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் இந்த அறிவிப்பு. இந்த திடீர் அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, திரைத்துறையில இருக்கக்கூடிய நம்ம நடிகர்கள், அவங்களுக்கு தெரியுமே நடிகர் சங்கம் அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் போய் முதலமைச்சரை சந்தித்து அவருக்கு நன்றி கூறி, கூடவே பார்த்தீங்கன்னாக்கா சின்னதும் நின்னுக்கிட்டு, இவர்களை எல்லாம் அழைத்து வந்திருக்காங்க. அங்க நின்னு இவங்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இதை அறிவிப்பாக வெளியிடுகிறார்கள். மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, தொழில் வரி உயர்வு, பால் விலை உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, சுடுகாட்டில் தகனம் கட்டணம் இருக்கு பாருங்க, அந்த தகன கட்டணம் கூட உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு இப்படின்னு ஏகப்பட்ட உயர்வுகளை இவர்கள் ஏற்கனவே கொண்டு வந்து மக்களை வாட்டி கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் ரொம்ப அவசியம் இந்த திரைப்படங்களுக்கான கேளிக்கை வரி குறைப்பு. எதைதாயா நீங்கள் குறைச்சிங்கன்னா இதை குறைத்திருக்கிறோம். யாருக்கு நன்மை செய்திருக்கிறோம்? திரைத்துறைக்கு நன்மை செய்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த சின்ன பட்ஜெட்டில் வரக்கூடிய திரைப்படங்கள் இருக்குது பாருங்கள், இந்த திரைப்படங்கள்லாம் பயன்பெறும் அப்படின்னு இவங்களா ஒரு உருட்டு. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த அறிவிப்பு எப்பொழுது வந்திருக்கிறது அப்படின்றத கூர்ந்து கவனிங்க. இந்த அறிவிப்பு எப்பொழுது வருகிறது? அடுத்த வாரம் தக் லைஃப் என்கிற அந்த திரைப்படம் வர இருக்கின்ற அந்த நிலையில தான் இந்த அறிவிப்பை இவர்கள் வெளியிடுகிறார்கள். இதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் இதே மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தது. என்ன தெரியுமா? இந்த ராக்கெட் விடுவதற்கான அந்த நிறுவனங்கள் இருக்கு பாருங்க, இதற்கான கொள்கை வரைவை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு தமிழக சட்டமன்றத்தில் சில வாரங்களுக்கு முன்னர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து ஒரு கொள்கை முடிவை மாற்றி அமைக்கிறோம். இங்கே விண்வெளியில் ராக்கெட் அனுப்புவதற்கு அந்த உதவுவதாக இந்த கொள்கை மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. இது எதுக்குடா அப்படின்னாக்க, இவர்கள் வானம் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறார். இவர்கள் ஆரம்பித்திருக்கின்ற அந்த ராக்கெட் விடும் நிறுவனத்திற்கு இங்கே இடம் மற்றும் வேற உதவிகள் அரசிடமிருந்து பெறுவதற்காக ஏதுவாக இந்த கொள்கை மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். இப்போ இந்த அரசாங்கம் எதற்காக நடத்தப்படுகிறது? குடும்ப உறுப்பினர்களுடைய வர்த்தக தேவைக்காக நடத்தப்படுகிறதா? இதற்காகத்தான் வாக்களித்து இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தார்களா மக்கள் அப்படின்ற கேள்வி வருது இல்லை. ஏன்னா, நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் மின் கட்டணத்தை நாங்கள் குறைப்போம், 2 மாதம் என்று இருப்பதை நாங்கள் 1 மாதமாக கொண்டு வருவோம், நீ தானே கொடுத்தீங்க. பால் கட்டணம் உயர்வே இருக்காது, போக்குவரத்து துறையில் கட்டணம் உயர்வு என்று இருந்தது, கடந்த ஆட்சியில் இருந்தது அப்படின்னு கதையளந்தீங்க. இப்போது இதையெல்லாம் உயர்த்திட்டீங்க. பொதுமக்கள் கேட்கவே கேட்காத, அதாவது பொதுமக்களுக்கு இது தேவையே இல்லாத ஒரு விஷயம் அம்சமாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படங்களுக்கான 8% வரி அப்படின்றத, கேளிக்கை வரி என்பதனை 4% நீங்கள் குறைக்கிறீர்கள் என்றால், அதுவும் எப்போ குறைக்கிறீங்க? இந்த தக் லைஃப் என்ற திரைப்படம் வரும்பொழுது தான் நீங்கள் குறைப்பீர்கள் என்றால், ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்காக ஏஜென்ட்டாக செயல்படுவர் தான் இந்த முதலமைச்சரா? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதே உதவாநிதி பதிவு பண்ணியிருக்கான். என்னென்னு ஒரு பேட்டியில் பேசும்பொழுது எங்கள் அப்பா என்கிட்ட கேட்பார், என்னப்பா இந்த படமும் நீ தானா, இந்த படமும் நீ தானா, எல்லா படமும் நீ தானா அப்படின்ட்டு. அதை நான் பெருமையாக ஆமான்னு சொல்வேன்ட்டு. என்ன கேட்டாங்க, என்ன படம் ஓடுது அப்படின்னா, லவ் டுடேன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் நீ தான் ரிலீஸா அப்படின்னாங்க. நம்ம தான் ரிலீஸு. வேற என்ன படம் வந்திருக்கு? அது கூட காஃபி வித் காதல்னு ஒன்று வந்திருக்கு, அதுவும் நீ தான் ரிலீஸா? ஆமா நான் தான் ரிலீஸ். வேற எந்த படத்தை போய் விட்டு வச்சிருக்கேன். இதுதான் இன்றைக்கு திரைத்துறையுடைய நிலை. 4000 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட திரைத்துறையை இவர்கள் எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் பாருங்கள். ஒரே ஒரு நபர் முடிவு செய்வார், எத்தனை திரை கூடங்களில் அந்த திரைப்படம் ஒளிபரப்பப்பட வேண்டும், வெளியிடப்பட வேண்டும், யார் யார் அது தயாரிப்பாளர்களாக இருக்க வேண்டும், யார் அது இயக்குனராக இருக்க வேண்டும், யார் அதில் நட்சத்திரங்களாக நடிக்க வேண்டும் அப்படின்றதையெல்லாம் ஒரு நபர் முடிவு செய்வார். அப்படின்ற நிலையில் கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றத பல காணொலியில் நான் பதிவு பண்ணிட்டே வரேன். ஏன்னா, மக்கள் மனதில் இது ஆழ பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பதிவு செஞ்சுட்டே வரேன். இப்போ இந்த மாதிரி திரைப்படங்களுக்கெல்லாம் இவர்கள் வரி சலுகைகள், திரைக்கூடங்களுக்கெல்லாம் சலுகைகள் அப்படின்னு இவங்க கொடுத்துக்கிட்டே வருவாங்க அப்படின்னா, அப்போ மற்ற முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் ஏன் இந்த வரி குறைப்பு என்பதனை வைக்க மாட்டேன் என்கிறார்கள்? ஏன் பால் கட்டணம் குறையவில்லை? ஏன் சொத்து வரியை கூட்டினீர்கள் அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும்ல. திரைத்துறையினர் மட்டும்தான் இங்கே வசித்து வருகிறார்களா தமிழ்நாட்டில்?
இதை எதற்காக செய்கிறார்கள் என்றால் திரைத்துறையினரிடமிருந்து இவர்களுக்கு ஆதரவாக குரல்கள் ஒலிக்கப்பட வேண்டும். இந்த தேர்தல் வருகின்ற சமயத்தில் இவர்களுக்கு ஆதரவாக குரல்கள் ஒலிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவர்கள் இதை செய்கிறார்கள். இதுவே எதிர்த்தரப்பாக இருந்தால் என்னென்ன முட்டுக்கட்டைகளை போட முடியுமோ அதையெல்லாம் போடுவார்கள். உதாரணத்திற்கு உலகம் சுற்றும் வாலிபன் படம் திரைப்படம் 1970களில் வெளில வந்தபோது இதே கருணாநிதி அப்பொழுது திரைப்படங்களுக்கு ஒரு புதிய ஒரு வரியை கொண்டு வந்தார். என்னன்னா அந்த போஸ்டர்களுக்கெல்லாம் வரி. இந்த வால்டாக்ஸ் ரோடு என்று இருக்கிறது இல்லையா, அது வால்டாக்ஸ் ரோடு இந்த சுவரில் வரி போடுகிறார்கள். அதை கூடுதலாக்கி அப்பொழுது வரியை போடப் போகிறோம் என்று சொன்னார். அதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுதே சொன்னார், நீ என்னதான் வரியை கூட்டினாலும் என் திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் என் போஸ்டரை பார்த்து வரப்போவதில்லை. அவர்கள் எனக்காக வருவார்கள். போஸ்டரை ஒட்டக்கூடாது, அவ்வளவுதானே, சரி ஒட்டலை விடு அப்படின்னு சொன்னார். அதையும் கடந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரபலமானது. அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமானது. எதற்காக சொல்கிறேன் என்றால், திரைத்துறை லாபத்தில் ஓடுகிறதா என்றால் மிகப்பெரிய லாபத்தில் ஓடுகிறது. இந்த லாபம் யாருக்கு சென்று சேர்கிறது அப்படின்றதான் கேள்வி. ஒரு சில முதலாளிகளுக்கு மட்டும்தான் சென்று சேர்கிறது. இதற்கு முன்னர் தயாரிப்பு துறையில் இருந்த நிறுவனங்கள்லாம் ஏவிஎம்லேருந்து எல்லாம் காலி, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்லேருந்து எல்லாம் காலி. அன்றைக்கு பார்க்குறேன் 5 ஸ்டார் ஃபிலிம் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் கோரிக்கையை வைக்கிறாங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் என்ன கோரிக்கையை வைக்கிறாங்க? நாங்கள் வந்து தனுஷுக்கு கால் ஷீட்டுக்காக நாங்கள் பணம் கொடுத்தோம், முன்பணம் கொடுத்தோம். எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? தனுஷுக்கு ஒரு 5 கோடியோ 6 கோடியோ இதெல்லாம் இவங்க கந்து வட்டியில் வாங்குறாங்க. புரிஞ்சுக்கோங்க, திரைத்துறையில் கந்து வட்டியில் வாங்குவது அதிகம். மீட்டர் வட்டி போல அது. இந்த மீட்டர் வட்டிக்கு வாங்கி 2 ஆண்டுகளாக அவர் கால் ஷீட்டே கொடுக்கல தனுஷ். 2 ஆண்டுகள் 6 கோடி ரூபாய் மீட்டர் வட்டி நீங்களே போட்டுக்கோங்க. அந்த தயாரிப்பு நிறுவனம் காத்து கொண்டிருக்கிறது. அப்படி காத்து கொண்டிருக்கின்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஒதுக்கிவிட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் இதை முறையிட்ட பொழுது, பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது தனுஷுக்கு ஒரு ஐடியாவே கொடுக்கிறார். யார் கொடுக்குறது தெரியுமா? இந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்கிற இந்த உதவாநிதியுடன் சுற்றி கொண்டிருந்த அல்லக்கை. அவன் என்ன யோசனையை கொடுக்கிறான்? நான் தனுஷ்ட போய் பேசுகிறேன்ட்டு. சரி போய் நீ பேசிக்க அப்படின்னா, அவன் வந்து தனுஷிடம் பேசுகிறான், பேச்சுவார்த்தை நடத்துகிறான். என்னென்னா, நீ ஒன்று அந்த படத்தை நடிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா 6 கோடியை திருப்பி கொடுக்கணும். உனக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன், உனக்கு நான் ஒரு 10 கோடி தரேன். இந்த 10 கோடியை நீ வைத்துக்கொள், கால் ஷீட்டை எனக்கு கொடு. தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் உதவாநிதி பெயரை சொல்லி உனக்கு கால் ஷீட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறேன். நீ இந்த 6 கோடியும் தர வேண்டாம், அவர்களுக்கு நடித்தும் கொடுக்க வேண்டாம், அவன் எப்படியோ போய் சாவட்டும். இதுதான் இவர்களுடைய ஃபார்முலா. இதற்கு தனுஷ் உடன்படுகிறார். ஏன்னா 6 கோடியை திருப்பி தர வேண்டாம், அந்த படத்துலையும் போய் நடிக்க வேண்டாம். இங்கே 10 கோடி ஃப்ரெஷ்ஷாக வேறு வருது, வாங்க வேண்டாம்னு சொல்லுவாரா? அப்படி வாங்கி கொடுக்கிறார். தயாரிப்பாளர் சங்கம் சொல்கிறது அந்த தயாரிப்பாளரிடம், இது எதுக்குங்க சங்கம்? தயாரிப்பாளர் சங்கம் சொல்கிறது அந்த தயாரிப்பாளரிடம், இல்லை மேலிடத்துலேருந்து எங்களுக்கு வந்து ப்ரெஷர், அதனால் கால் ஷீட்டை வந்து நீங்கள் விட்டு கொடுக்கணும். யாருக்கு விட்டு கொடுக்கணும்? நேற்று முளைத்த காளான் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு விட்டு கொடுக்கணும். 5 ஸ்டார் மூவிஸ் எத்தனையோ திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார்கள், இன்றைக்கு நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று குமுறுகிறார்கள். நாங்கள் நடுத்தருவுக்கு வர இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை குடும்பத்தை இப்படி நடுத்தருவுக்கு கொண்டு வந்தீங்க? எத்தனை குடும்பத்தை இப்படி சீரழித்திருக்கிறீர்கள்? இதையெல்லாம் நீங்கள் செய்ய காரணம் என்ன தெரியுமா? இங்கே இவர்கள் நினைத்த படங்கள் தான் வர வேண்டும், நினைத்த கதைகள் தான் வர வேண்டும், நீங்கள் நினைப்பதை தான் மக்கள் பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து நிற்குதுன்றதை பாருங்கள். இவர்கள் நினைத்ததைத்தான் நாம் பார்க்க வேண்டும். டிவின்னு எடுத்தால் இவங்க நினைக்கிறத நம்ம பார்க்கணும். அத்தனை நியூஸ் மீடியாவும் கைப்பற்றிட்டாங்க. அடுத்து திரைப்படங்கள் எடுத்தீங்கனாலும் அத்தனை இவங்க நினைக்கிறத நம்ம பார்க்கணும், இவங்க சொல்கிற கருத்துக்களை தான் நம்ம பார்க்கணும். அடுத்து சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க முடிவு பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஒன்றும் இல்லை, சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு கூத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா நகரில் நிறைய இந்த உணவகங்கள், நிறைய தெரு ஓரம் இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன சிறு உணவகங்கள் நிறைய இருக்கும். அதற்காக விரும்பி சாப்பிடுவதற்காக மக்கள் அனைவரும் அங்கே திரளுவது நம்ம சகஜமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி என்ன தெரியாம பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபுட் கோர்ட்னு ஒன்று திறந்துருக்காங்களாம். இந்த ஃபுட் கோர்ட்டை யாரா திறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் கார்த்தி என்கிற பொறுக்கி. இந்த பொறுக்கி யாருன்னா திமுக உடைய எம்எல்ஏ மோகனுடைய மகன். இந்த பொறுக்கியுடைய இந்த ஃபுட் கோர்ட், அண்ணா நகர் ஃபுட் கோர்ட்டில் திறக்கக்கூடிய கடைகள் மட்டும்தான் உணவுகளை விற்கலாம். அவர்கள் முடிவு செய்யக்கூடியவர்கள் தான் உணவுகளை விற்கலாம். நீ சாப்பிடணும்னா அந்த ஃபுட் கோர்ட்டுக்கு போ, ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போ. இப்படியெல்லாம் இவர்கள் ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள். இதையெல்லாம் இவர்களே
சொந்தமாக்கி கொண்டிருப்பார்கள். அங்குதான் நாம் செல்ல வேண்டும். அப்போ என்ன, எதை பார்க்கணும் நீ முடிவு பண்ணுவ, எனக்கு எது கேளிக்கை அதையும் நீ முடிவு பண்ணுவ. எனக்கு 2 கேளிக்கை தான் தமிழ்நாட்டில். என்ன தெரியுமா? ஒன்று திரைப்படங்களை பார்ப்பது, அது உதவாநிதி கைப்பற்றி இருப்பார். இன்னொன்று டாஸ்மாகில் சென்று குடிப்பது, அதுவும் உன்னுடைய செந்தில் பாலாஜியோ முத்துசாமியோ அவர்கள் கைப்பற்றி வைத்துக்கொண்டு அதிலும் கொள்ளையடித்து கொண்டிருப்பார்கள். இதை தவிர்த்து இவர்களே முடிவு செய்வார்கள் அங்கே என்ன கொடுக்க வழங்கப்பட வேண்டும்னு. நீ என்ட்ரிக்குன்னு சொன்னால் அந்த என்ட்ரிக்கு மதுபான வகை தான் அங்கே இருக்க வேண்டும். அதற்கும் நீங்கள் பணத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்து நான் வெளியே வந்து என்ன குடிக்க வேண்டும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுவீங்க. இங்கே அம்மா குடிநீர் என்பதெல்லாம் இருந்தது காலம் போய் இன்றைக்கு ஸ்ப்ரிங் மினரல் வாட்டர். அது யார்? முதலமைச்சருடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனம். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்களே முடிவு செய்வீர்கள். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனாக்க நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றையும் கருணாநிதி குழுவே முடிவு செய்யும். இந்த அளவுக்கு தான் நீங்கள் காற்றை சுவாசிக்க வேண்டும், இதற்கும் ஒரு கட்டணம் போடுவார்கள். அதையும் நாம் கொண்டு போய் கொடுப்போம். கொடுப்பதோடு அல்லாமல் திரைத்துறை இந்த மாதிரியான கூத்தடிப்பதற்கெல்லாம் ஒரு பாராட்டு விழா நடத்துவார்கள். அந்த பாராட்டு விழாவிலும் நாம் வேடிக்கை பார்க்க வேண்டும். அதை மட்டுமே டிவியில் ஒளிபரப்புவார்கள். வாயை பிளந்து கொண்டு நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் மாறி இருக்கின்ற நிலை. இந்த அவல நிலைக்கு தான் நாம் வந்து இவர்களுக்கு வாக்களித்து இவர்களுக்கு 5 ஆண்டுகள் இவர்களுக்கு ஆட்சி பீடத்தை கொடுத்திருக்கிறோம் அப்படின்றதை மக்கள் யோசிக்க வேண்டும். நீ எங்கே வசிக்கலாம் என்பதனை அவர்கள் முடிவு செய்கிறார்கள். சென்னைக்குள்ளே வசிக்கவே முடியலைங்க. ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர் சென்னைக்குள்ளே ஒரு சொந்த வீடு வாங்கி வசிக்க முடியுமா என்றால் முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவங்களுடைய ரியல் எஸ்டேட் முதலைகள் வந்து ஆக்கிரமித்திருக்கிறார்கள். எல்லாம் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் அந்த மாதிரியான உயர் ரக அடுக்குமாடி கட்டிடங்கள் அங்கே நீங்கள் போய் வாங்க முடிஞ்சால் வாங்குங்கல்ல, வெளில போ, சென்னையை விட்டு வெளியில் போ. அனகாபுத்தூரில் இருக்கியா, நீ 50 ஆண்டுகள் இருந்தாலும் சரி, இனி எனக்கே ஓட்டு போட்டாலும் சரி, தூக்கி வெளியில் தூக்கி போடுவேன். அதே அனகாபுத்தூரில் பக்கத்தில் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களை நாங்கள் தொடவே மாட்டோம். இதுதான் இன்றைக்கு ஆட்சி. இவங்க சர்வதேச ஒரு அரங்கம் அமைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த சர்வதேச அரங்கம் அமைக்கிறேன்னு சொல்கிறதை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பிளாட் போட்டு வாங்கியிருப்பாங்க ஏற்கனவே. சர்வதேச அரங்கமும் நம்ம காசில் அமையும். சர்வதேச அரங்கம் அமைகிறது என்பதனை காரணம் காண்பித்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளாட்டுகளுடைய விலை பன்மடங்கு உயரும். இவர்கள் ஏற்கனவே கருப்பு பணத்தை போட்டு அந்த இடத்தை வாங்கி இருப்பார்கள். அதை அப்படியே வெள்ளையாக்கி கொள்வார்கள். அல்லது அந்த கருப்பு பணம் பன்மடங்கு அதோடைய சொத்து மதிப்பு உயரும். அப்புறம் ஏன் அவன் 300 கோடி 400 கோடி 1000 கோடிக்கு வீடு கட்டிக்க மாட்டான்? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனாக்கா இவனுங்க மட்டும்தான், இந்த கும்பல் மட்டும்தான், ரத்தீஷ், இந்த ஆகாஷ் பாஸ்கரன், அப்புறம் இந்த அண்ணா நகர் கார்த்தி, இந்த கும்பல்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய ஒரு இடமாக சென்னை மாறும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒருபடி மேலே போய் இவர்களுக்கு கப்பம் கட்டினால் மட்டும்தான் நீ சென்னைக்குள்ளேயே வர வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையும் வரும். அந்த நிலை வந்தாலும் கூட இந்த மக்கள் திருந்த மாட்டார்கள் என்று நினைத்து கொள்ளப் போகிறார்கள் என்றால், அல்லது இப்படியே இருக்கப் போகிறார்கள் என்றால் நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை. இந்த முறை நீங்கள் இவர்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தால், நான் சொன்ன மேற்படி விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் என்னை கேளுங்கள். நான் இதையே தான் 2019 சொன்னேன். ஸ்டாலின் வந்தால் கிஷோர் சாமிக்கு என்ன ஆகும் என்பதனை விட்டுவிடுங்கள், ஸ்டாலின் வந்தால் தமிழ்நாட்டிற்கு என்ன ஆகும் என்பதனை யோசியுங்கள் என்று சொன்னேன். அது நான் சொன்னபடியே நடந்தது. இப்போ திருப்பவும் நான் சொல்கிறேன், இவர்களை நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள் என்றால் நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை மறக்க வேண்டியதுதான். அதனுடைய ஆரம்ப புள்ளியாக சென்னையை முழுவதுமாக மறக்க வேண்டியதுதான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.